ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு கோபி மஞ்சூரி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து நல்லா பிச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து காலிஃப்ளவரில் ரொம்ப பூச்சிங்க இருக்கும். ஸோ அந்த பூச்செல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பூவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக தான் கட் பண்ணுறோம். ரொம்ப பெரிய பீஸெல்லாம் போடுறதில்ல, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் பூவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சும்மா இப்படி கையிலே வந்து நம்ம புட்டு எடுத்தாக்கா வந்துடும். கத்தியில் கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், எல்லா பூவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இந்த சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். கடாயில் மாற்றிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நம்ம அலசி எடுத்து வச்சுக்கணும். காலிஃப்ளவரை 2-3 டைம் அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து சுடுதண்ணியில் நம்ம வந்து ஒரு ஆவி காட்டணும் காலிஃப்ளவரை. அப்போ தான் வந்து பூச்செல்லாம் இருக்கிற பூச்செல்லாம் செத்துரும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஆவி காட்டி வச்சுக்கிறேன். இது மாதிரி கொச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வெந்துடக்கூடாது, இல்லைன்னா கொலன்னு ஆகிடும் நம்ம கோபி பண்ணும்போது. இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கோபி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாதி எம்ச்சி பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர், நம்ம தண்ணி சேர்க்குறதில்ல, அதனால தயிர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம அதனால தான் தண்ணி ஊற்றத்தில் வெறும் தயிர் மட்டும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுத்தம் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் எடுத்து மசாலாத்தோடு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வந்து காலிஃப்ளவரில் ஒட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவரில் நல்லா மசாலா ஒட்டிக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பீடாக வச்சாக்கா நல்லா தீஞ்சிடும். ஸோ அதனால் ஸ்லோவாக வச்சு நல்லா வந்து 2 சைடும் திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவரில் மசாலா எதுவுமே வந்து திரிஞ்சு போல், எல்லாம் வந்து காலிஃப்ளவர்லேயே வந்து ஒட்டி நிற்குது. இப்போ நல்லா வெந்துச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எல்லாம் காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கோபி பொரிச்ச எண்ணெயிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சவொடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். 5 பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துருக்குறேன். இஞ்சியோட பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து பாதி வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை 2 சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுக்கிற கோபியை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதில்ல, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, ஸோ அதனால் கொத்தமல்லி தழை தூவி இருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோபி மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். நம்ம ரோட் சைடில் எவ்வளோ டைம் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்க நல்லா சாப்பிடுவோங்க குழந்தைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.